சொகுசா வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான இன்னைக்கு நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்ல கூட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? எல்லா படத்துலையுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறீங்க? இதில் என்ன வில்லன், இதில் என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சு தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேரு பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில வந்துட்டு உங்க பேரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்க திடீர்னு வந்து நடிகரா ஆயிட்டதுனால சொகுசா வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபர்ஸ்ட் சானிகா இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணதெல்லாம் தான் பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடிச்சு பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற. பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து பண்ணிட முடியாது. ஸோ ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான கண் திருஷ்டி பட்டுரும் அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்ல கூட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன், ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க தான். நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு.